வணக்கம். நம்மளோட பழைய புராணங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம வாழ்ற நவீன வாழ்க்கைக்கு ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வழிகாட்டிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். இது நாம செய்யற செயல்களுக்கும் அதுக்கு கிடைக்கிற விளைவுகளுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை ரொம்ப அழகா விளக்குது. நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல ஒரு தடவையாவது இத பத்தி யோசிச்சிருப்போம் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில தேடி தான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. இந்த விளக்கத்துல நாம கருட புராணத்தோட பார்வையில இத ஆராயலாம். சரி, நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கு பார்க்க ஒரு சிஸ்டம் இருக்குன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு பெரிய அக்கவுண்டிங் சிஸ்டம் மாதிரி. அங்க நம்மளோட ஒவ்வொரு நல்லது கெட்டதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த சிஸ்டத்தோட பெயர் தான் கருட புராணம். இது நாம இறந்த பிறகு நம்ம ஆன்மாவோட பயணம் எப்படி இருக்கும்னு விவரிக்குது. ஆனா இது ஏதோ பயமுறுத்துற புத்தகம்லாம் இல்ல. இது தர்மத்தோட வழியில எப்படி வாழணும் சொல்லித்தர ஒரு பிரபஞ்ச கையேடு. இந்த பிரபஞ்ச நீதி சிஸ்டமோட ஹெட் யாருன்னா யம தர்மராஜா. அவர் வெறும் மரணத்தோட கடவுள் மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்ச நீதியோட ஒரு பாரபட்சமில்லாத மேற்பார்வையாளர். அவருக்கு உதவியா நம்மளோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் துல்லியமா நோட் பண்ணி வைக்கிற சித்திரகுப்தர் இருக்காரு. இந்த மொத்த சிஸ்டமும் வேலை செய்யறது கர்மா அப்படிங்கிற ஒரு விதி மேலதான். அதாவது வினை பயன். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட ஒவ்வொரு நல்ல காரியமும் அதாவது புண்ணியமும் நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். ஒவ்வொரு கெட்ட காரியமும் அதாவது பாவமும் டெபிட் ஆகும். கடைசியில இந்த கணக்கு டேலி ஆகே ஆகணும். சரி, ஒருவேளை நம்ம கணக்குல டெபிட் அதாவது பாவம் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 28 விதமான கர்ம தண்டனைகள். கருட புராணம் 28 விதமான விளைவுகளை சொல்லுது. இத நம்ம நரகங்கள்னு சொல்றோம். ஆனா இதெல்லாம் வெறும் தண்டனை கொடுக்கிற இடம்னு நினைக்காதீங்க. மாறா இதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சீரமைப்பு மையங்கள். ஒவ்வொரு மையமும் ஒரு குறிப்பிட்ட வகையான கர்ம கடனை சரி செய்யறதுக்காக ரொம்ப நுணுக்கமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த விளைவுகளை யமதூதர்கள் தான் செயல்படுத்துவாங்க. அதுவும் நம்ப முடியாத அளவுக்கு துல்லியமா. உதாரணத்துக்கு, ஒருத்தர் அடுத்தவங்க பணத்தை திருடுனா அவங்களோட ஆன்மா தாமிஸ்ரம்ங்கிற இருட்டுல கஷ்டப்படும். அதே மாதிரி வஞ்சகம் ஏமாத்து வேலை செஞ்சா அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். இங்க நீங்க செஞ்ச செயலுக்கும் அதுக்கான விளைவுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கும். இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு. அதுதான் தர்மானுசாரம். அப்படின்னா என்னன்னா, நீதிங்கிறத ஒருபோதும் கண்ணை மூடிட்டு கொடுக்கப்படாது. அது ஒரு துல்லியமான தார்மீக ஒழுங்கை பின்பற்றும். தண்டனைங்கிறது நீங்க செஞ்ச தப்புக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இது ஒரு 100% பொறுப்பு கூறல் கொண்ட அமைப்பு. இந்த தொடர்பு எவ்வளவு நேரடியானதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போமா? இங்க காட்டப்படுற தண்டனைகள் எல்லாம் பிரபஞ்சத்தோட பிரதிபலிப்புகள் மாதிரி. சுயநலத்துக்காக விலங்குகளை துன்புறுத்துறதோட நேரடி விளைவுதான் கொதிக்கிற எண்ணெயில வேக வைக்கப்படுற கும்பி பாகம். அதிகாரத்தை பயன்படுத்தி மத்தவங்கள நசுக்குனவங்களோட கதி கரும்பு மாதிரி நசுக்கப்படுற சூகர முகம். நாம வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்மளோட ஒவ்வொரு செயலோட நேரடி எதிரொலி. இவ்ளோ கடுமையான தண்டனைகளை கேட்டதும் ஐயோ, அப்போ இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல இயல்பா வருது இல்லையா? ஆனா பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இங்கதான் கருட புராணத்தோட உண்மையான நோக்கமே வெளிப்படுது. இது வெறும் ஒரு வார்னிங் புக் இல்ல, இது ஒரு வழிகாட்டி. இந்த மோசமான விளைவுகள்ல தப்பிச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு இது ஒரு தெளிவான ரோட் மேப். அந்த வழிகாட்டி நம்மள புண்ணியத்தோட பாதைக்கு கூட்டிட்டு போகுது. பாவக்கணக்க குறைச்சு புண்ணிய வரவுகளை எப்படி சேர்க்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த செயல்களை எல்லாம் வெறும் தானம்னு மட்டும் பார்க்காதீங்க. இதெல்லாம் பிரபஞ்சத்துல நாம செய்யற முதலீடுகள். அன்னதானம் பண்றது வெறும் பசிய போக்குறது இல்ல, நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கு அது ஒரு எரிபொருள் மாதிரி. வித்யாதானம் அதாவது அறிவை கொடுக்கறது நம்மள இந்த கர்ம கட்டுகள்ல இருந்து விடுவிக்க உதவுது. நீங்க உங்களோட ஆன்மீக சுதந்திரத்துக்காக முதலீடு செய்றீங்க. இந்த புண்ணிய செயல்கள் எல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. கருட புராணம் படி சொர்க்கம் ஒரு தற்காலிகமான பரிசுதான். அது நம்மளோட இறுதி இலக்கு கிடையாது. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சொர்க்கம் அதாவது ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற மாதிரி. நீங்க சம்பாரிச்ச புண்ணியம்ங்கிற மெரிட் பாயிண்ட்ஸ் தீந்து போற வரைக்கும் அங்க இருக்கலாம். பாயிண்ட்ஸ் காலியாச்சுன்னா திரும்பவும் பூமிக்கு வந்து பிறக்கணும். இது தற்காலிகமானது. ஆனா மோட்சம் அப்படி இல்ல. அது பிறப்பு இறப்புங்கிற இந்த சைக்கிள்ல இருந்தே முழுசா விடுதலை அடைகிறது. அது ஒரு ஹாலிடே இல்ல, அதுதான் உண்மையான நிரந்தரமான சுதந்திரம். அப்போ ஸ்வர்க்கம் ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லன்னா அப்புறம் எதுதான் இறுதி இலக்கு? கருட புராணம் காட்டுற அந்த உச்சபட்ச நிலைக்கு இப்போ போவோம். மோக்ஷம், அதாவது முழுமையான விடுதலை. மோட்சத்தை அடையறதுக்கு புண்ணிய கணக்கு கூட்டினா மட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம மனசுல ஒரு ஆழமான மாற்றம் வரணும். அதாவது எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யணும். இதுக்கு பேரு தான் நிஷ்காம கர்மா. ஒரு பரிசுக்காக நல்லது செய்யறதுக்கும் இயல்பாகவே நல்லதா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது.
இதுக்கு தன்னை அணிதல், பற்றின்மை, அப்புறம் ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட முழுசா சரணடைகிறது ரொம்ப அவசியம். கருட புராணமே இதை ரொம்ப அழகா சொல்லுது. எல்லா தானத்தை விடவும் தன்னைத்தானே அறிஞ்சுக்கிற தானமும் இறைவனோட திருநாமத்தை சொல்வதும் மிக உயர்ந்தவை. ஏன்னா அது ஒரு நல்ல வாழ்க்கைய மட்டும் கொடுக்காது, எல்லா துக்கத்திலிருந்தும் நம்மள விடுவிக்கும். இது வெறும் செயல்கள்ல இருந்து நம்மள உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது. சரி, இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கருட புராணம் நமக்கு ஒரு மேப் கொடுத்திருக்கு. தண்டனைகள், பரிசுகள், அப்புறம் விடுதலைக்கான பாதைன்னு எல்லாத்தையும் காட்டுது. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களோட இறுதி கர்ம பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்க போகுது? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.